குதிரை மேலிருந்து வெள்ளத்தில் பாய்ந்த விக்கிரமன் சற்று நேரம் திக்குமுக்காடி போனான். படிவேகமாக உருண்டு புரண்டு அலை எறிந்து வந்த காட்டாற்று வெள்ளம் விக்கிரமனையும் உருட்டி புரட்டி தள்ளியது. உறுதியுடன் பல்லை கடித்து கொண்டு விக்கிரமன் தன்னுடைய பூரண பலத்துடன் சமாளித்து தண்ணீர் மட்டத்துக்கு வந்தான். பின்னர் வெள்ளத்தின் போக்கை அனுசரித்து நீந்த தொடங்கினான். சட்டென்று குதிரையின் ஞாபகம் வந்தது. ஐயோ, அது வெள்ளத்தில் போயிருக்குமே என்ற எண்ணத்தினால் அவன் திடுக்கிட்டான். திரும்பி பார்த்தபோது வெகு தூரத்தில் தான் ஆற்றில் இறங்கிய இடத்துக்கருகில் குதிரை வெள்ளத்துடன் போராடி கொண்டிருப்பதை பார்த்தான். நல்ல வேளை, குதிரையாவது பிழைத்ததே என்று அவனுக்கு சிறிது ஆறுதல் உண்டாயிற்று. ஏனெனில் தான் தப்பி கரையேறலாம் என்ற ஆசை அவனுக்கு வர வர குறைந்து வந்தது. அக்கரையை நெருங்க நெருங்க வெள்ளத்தின் வேகம் அபரிமிதமாயிற்று. யானைகளையும் குன்றுகளையும் கூட புரட்டி தள்ளிவிடக்கூடிய வேகத்துடனும் ஓ என்ற இரைச்சலுடனும் அந்த வெள்ளம் அலைமோதி கொண்டு வந்தது. விக்கிரமனுடைய கைகள் களைப்படைய தொடங்கின. நீந்தி கரையேறுவது அசாத்தியம் என்றே விக்கிரமன் முடிவு செய்து விட்டான். ஆஹா, விதியின் விசித்திரத்தை என்னவென்று சொல்வது? என்னவெல்லாம் பகற்கனவு கண்டோம், ஆகாச கோட்டைகள் கட்டினோம், எல்லாம் இப்படியா முடிய வேணும்? தந்தை பார்த்திப மகாராஜா கண்ட கனவை போலவே தன்னுடைய கனவும் முடிந்துவிட்டதே. அவராவது போர்க்களத்தில் வீர மரணம் அடைந்தார். தான் ஆற்று வெள்ளத்தில் அகால மரணம் அல்லவா அடைய வேண்டியிருக்கிறது? இதற்காகவா இவ்வளவு அவசரமாக தாய் நாட்டுக்கு திரும்பி வந்தோம்? ஐயோ, அம்மாவை பார்க்காமலே அல்லவா போகிறோம். ஒரு தடவையாவது அவளை பார்த்து, அம்மா, தகப்பனாருக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டேன். கடல்களுக்கு அப்பால் உள்ள தேசத்தில் சுதந்திர ராஜ்யத்தை ஸ்தாபித்திருக்கிறேன் என்று சொல்ல கொடுத்து வைக்கவில்லையே. அவ்விதம் சொன்ன பிறகு இத்தகைய மரணம் சம்பவித்திருந்தால் கூட பாதகமில்லை. ஆகா, திரும்பங்காலையில் மாமல்லபுரத்தின் அந்த தாமரை கண்ணாலை கண்டுபிடித்து அவள் யாராயிருந்தாலும் சரிதான், என்னுடன் நீயும் தேச பிரஷ்டையாகி வர சம்மதமாய் என்று கேட்க எண்ணியிருந்தோமே. அவள் ஒருவேளை நம்மை எதிர்பார்த்து கொண்டிருப்பாளோ? அப்படியானால் எத்தகைய ஏமாற்றம் அடைவாள்? ஆஹா, கம்பீர தோற்றமுள்ள அந்த ஒற்றர் தலைவனை மறுபடியும் பார்த்து அவனிடம் குதிரையை ஒப்புவிக்காமல் அல்லவா போகிறோம்? விக்கிரமனுடைய கைகள் அடியோடு களைத்து விட்டன. அவனுடைய உடம்பு இரும்பினால் ஆனது போல் கனத்தது. முடியாது, இனி ஒரு கணமும் முடியாது. அதோ வெள்ளத்தில் உருண்டு புரண்டு கருப்பாய்